சிம்மராசியைச் சேர்ந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே சந்திர கிரகணத்தினால் பாதிப்பு உண்டு. மகம், பூரம், உத்திரம். ஆகவே கிரகணம் முடிந்த பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது இந்த 3 நட்சத்திரத்திற்கும் மிக மிக அவசியம். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், அதே மாதிரி எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவீர்கள். இந்த அமைப்பு எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனச்சஞ்சலம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த கிரகநிலையின் காரணமாக சில பேர் உங்கள் பிஸ்னஸை விட்டுட்டு வேற பிஸ்னஸில் போய் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சிம்மராசிக்காரர்கள் அதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. அந்த சந்திர கிரகணம் எதில் நடக்குதுன்னா சிம்ம ராசியில தான் நடக்க போகுது. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால் என்ன மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றமா, வாழ்க்கையில் பிரச்சனைகளா, என்ன இருக்குங்கிறது நம்ம தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி மத்தியானம் 3:20 ஆரம்பித்து 7:53 வரைக்கும் இருக்கு இல்லை இந்த சந்திர கிரகணம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை நடக்குது. கேது கிரகஸ்தம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில், சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் நிகழ்வதனால் சிம்மராசியைச் சேர்ந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே சந்திர கிரகணத்தினால் பாதிப்பு உண்டு. மகம், பூரம், உத்திரம். ஆகவே கிரகணம் முடிந்த பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது இந்த 3 நட்சத்திரத்திற்கும் மிக மிக அவசியம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம். இந்த கிரகண நேரத்திற்கு பிறகு ஒரு பல மாற்றங்கள் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒரு நல்ல வளர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் நல்லா இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், சினிமா, நாடகம், நாட்டியம், ஓவியம், பரதநாட்டியம், இசைக்கருவிகள் மீட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பலருக்கும் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவீர்கள். இந்த அமைப்பு எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனச்சஞ்சலம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 3ஆம் தேதி இந்த சந்திர கிரகணம் நடக்குது. திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்கு மீன ராசிக்குள்ள. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது சிம்ம ராசியிலே சந்திரன், கேது, மகர ராசியிலே புதன், ராகு, செவ்வாய், சூரியன், கும்ப ராசியில் புதன், செவ்வாய், ராகு, சூரியன், மீன ராசியிலே சுக்கிரன், சனி. இதுதான் கிரகநிலை. மிதுனத்தில் புதன் பகவான். இந்த கிரகநிலையின் காரணமாக உங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பல மாறுபாடு வரும். மனசு மாறுபாட்டோடையே உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்வார்கள். சில பேர் உங்கள் பிஸ்னஸை விட்டுட்டு வேறு பிஸ்னஸில் போய் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சிம்மராசிக்காரர்கள் அதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அட்டமத்தில் சுக்கிரனும் சனியும். பல பேருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். சிம்மராசிக்காரங்களுக்கு புதிய திருமண வாழ்க்கை, இந்த திருமண உறவில் ரொம்ப பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் நீண்ட நாட்களாக வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் பலருக்கு உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் வரும். 6க்குரிய சனி 8ஆம் இடத்திலே அமர்ந்து விபரீத ராஜ யோகம் பெறுகிறார். அதனால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த வியாதிகள் விலகுவதற்கு மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வி வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆனால் சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய தாயின் உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம். அதே போல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அப்பொழுது இருந்து கொண்டிருக்கும், அவ்வப்போது இருக்கும். அப்போ இந்த கிரகண நேரத்தினாலே உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம், அந்த நேரம் முழுவதுமே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஐயாரப்பனுடைய மந்திரம். திருவையாறிலே விட்டிருக்கக்கூடிய ஐயாரப்பன், அறவளர்த்த நாயகி, இவர்களை மனதிலே நினைத்து ஓம் ஐயாரப்பனே போற்றி என்ற மந்திரத்தை அந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:20 இரவு 7:53 வரை
ஓம் ஐயாரப்பனையே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் விலகி வாழ்க்கையிலே உயர்வு வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி பூராடம் அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம் உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதுவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம், இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கு என்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.